வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்க பச்சைமலை முருகன் திருக்கோயிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த பச்சைமலை திருக்கோவில் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோபியிலேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தொலைவில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த கோபிச்செட்டிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதியில் புகழ்பெற்ற திருக்கோயிலாகவும் இந்த பச்சைமலை திருக்கோயில் கருதப்படுகிறது. இங்கே வந்து குழந்தை வடிவமாக ஞான தண்டாயுதபாணியாக முருகன் காட்சி தருகிறார். இந்த திருக்கோயில் மலைக்கோயில் அப்படின்னு சொல்றதுனால படிக்கட்டு வழியாகவும் போகலாம், நமக்கு ரோடும் போட்டிருக்காங்க. அதாவது அதுக்கேற்ற மாதிரி 2 வீலர் 4 வீலருக்கு கட்டணம் வசூலிக்கப்படுறாங்க. கீழே வசூல் பண்ணிடுவாங்க. கீழே ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு, அதுக்கு அடியில் இருக்க சாமியை கும்பிட்டு அப்படியே உள்ள என்ட்ரு ஆகிற மக்கள். படிக்கட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 185 அந்த அது போல தான் இருக்கும். ஈஸியாக ஏறிக்கலாம், நமக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. கீழே தேங்காய் உடைக்கிறதுக்கு நமக்கு அந்த கூண்டு மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் விநாயகர் சாமி இருக்கு. முதல்ல எடுத்தோன்னே விநாயகர் சாமி தான் கும்பிடணும் அப்படின்னு விநாயகர் சாமியை வழிபட்டு படியேற ஆரம்பிச்சிட்ட மக்களை. படி ஏற இந்த கோயிலை பற்றின சுவாரஸ்யமான தகவல்கள் அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த மலைக்கு வந்து பச்சைமலைன்னு வந்து பெயர் வர காரணம் வந்து பார்த்திங்கன்னா, எல்லோரும் நினைக்கிற மாதிரி மரம் செடி கொடி அந்த மாதிரி இருக்குங்காட்டி பச்சைமலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அப்படி சொல்கிறது வந்து தப்பு. ஏன்னா நீங்கள் பழைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பாறைகள் தான் நிறைஞ்சிருக்கும். இங்கே வந்து பச்சை அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நீர் அப்படின்னு ஒரு பொருள். அதாவது பழங்காலங்களில் வந்து ஒரு வறட்சிகள் ஏற்பட்டது. இந்த கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் வறட்சிகள் ஏற்பட்டது. கீழே இருந்து தண்ணி மேலே கொண்டு போக முடியல. அதாவது கீழேயே தண்ணி இல்லை, சரி மேலே போர் போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மேலே போர் போட்டும் அது கொஞ்சம் தொலைவிலேயே உங்களுக்கு போர்லேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் பச்சைங்கிறது நீரை குறிக்கிறது. அதனால் பச்சை மலை அப்படிங்கிற பெயர் வர காரணமாக இருக்குது. படி ஏறும்போது உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வள்ளி திருமணம் நாடகம், அதாவது அதை அப்படியே சிலை வடிவச்சிருப்பாங்க. அதை நீங்கள் அந்த வரலாறு படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த சிலை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா ரைட் சைடு உங்களுக்கு செந்தில் ஆண்டவர் சிலை 40 அடியில் நிறுவியிருக்காங்க. அதை நம்ம போயிட்டு இறங்கிட்டு வரும்போது இந்த சிலை வந்து உங்களுக்கு காட்டுறோம். நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்கலாம். அது அங்கே இருக்கிறத. அவ்வளோதான் மக்களே, படி ஏறியாச்சு. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும் நமக்கு ஏறக்கு. அங்கே ரோட்டில் வந்தால் பைக்லேயும் வரலாம். அதுவும் சும்மா ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் அந்த மாதிரி தான். இந்த பச்சைமலை ராஜா கோபுரத்தில் வேல் சிம்பிளோட அருமையாக இருக்கும் மக்களை பார்க்கறக்கு. இந்த கோயில் கட்டப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா கிபி 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இந்த கோயில் கட்டப்பட்டு 1200 வருஷம் மக்கள் யாரும் போய் வழிபடாததால் கிபி 20ஆம் நூற்றாண்டில் குப்புசாமி கவுண்டர் அப்படிங்கிறவரால் மலையேறி பார்த்துருக்காரு. அப்போ வந்து கோயிலெல்லாம் சிதலமடைந்து கிடந்ததால் சீரமைச்சு 1967ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் செய்தார். காலங்கள் போக போக பூஜைகள் மற்றும் திருப்பணிகள் இல்லாமல் கோயில் வந்து மிகவும் பாழடைந்து போனது. அப்போ வந்து அந்த பக்தர் வந்து மேலே போய் முருகனை வேண்டாரு. அப்போ வந்து அவருக்கு ஜோதி வடிவில் உருவாகிய முருகன் வந்து தான் கோயிலை வந்து பராமரிக்குமாறு முருகன் ஆணை பிறப்பிக்கிறாரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1981, 2006, 2021ஆம் ஆண்டு அப்படின்னு 3 கும்பாபிஷேகங்கள் நடத்தப்பட்டிருக்குது. இங்கே வந்து மூலவர் பாலதண்டாயுதபாணியாக காட்சி தருகிறார். பழனி போன்ற மேற்கு நோக்கி சிலை அமைந்திருக்கும் மூலவரின் சிலை. முருகனோட நாளான செவ்வாய்க்கிழமை எல்லா வாரமும் முருகனுக்கு சிறப்பு பூஜை நடைபெறுகிறது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தைப்பூசம், பங்குனி உத்தரம் அந்த மாதிரியான சிறப்பு நாட்களில் சிறப்பு பூஜையும் நடைபெறுகிறது. முருகனுக்கு தங்க கவசம் அணிந்து அலங்காரம் செய்யப்படுகிறது இந்த கோயிலில். வாங்க அப்படியே இந்த கோயிலை சுற்றி பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், தரிசனம் சிறப்பாக முடிஞ்சுது. அடுத்து கார்த்திகை இங்கே பாருங்க. முருகனுக்கே துண்டாங்க 40 அடி சிலை. 40 எங்கே இருக்குது? இதுதான் நான் ஒரு இதில் படித்தேன். 40